ஓம் சாந்தி. B.K. சூரஜ் அவர்கள். மூன்று சப்தங்களை கடந்து பரமாத்மா ஸ்வரூபத்தில் புத்தியினை ஸ்திரப்படுத்துவதுதான் யோகத்தின் சர்வசிரேஷ்ட ஸ்திதியாகும். பரந்தாமத்தில் சர்வசக்திவானுடைய சொரூபத்தின் மீது எந்த அளவிற்கு நாம் அதிகமாக புத்தியை ஸ்திரப்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு நாம் சக்திசாலியானவர்களாகி விடுவோம். இந்த ஸ்திதியை உலக நன்மைக்கு நிமித்தமாக்குகிறது. மகாதானியாக, விஸ்வ கல்யாணக்காரியாக, வரதானியாக ஆகுவது, அனைவரின் மன விருப்பங்களை பூர்த்தியாக்குவது இந்த சப்தங்களை கடந்த ஸ்திதி மூலமே சம்பவமாகும். அனைவரும் சப்தங்களில்தான் இருக்கின்றோம், சப்தத்தில் வருவதில்லை. சகஜமான ஆனந்தத்தின் அனுபவமும் ஏற்படுகிறது. ஆனால் சப்தங்களை கடந்த நிலையில் இருப்பது, பரந்தாமத்தில் புத்தியை நிலைத்திருக்கச் செய்வது, இதுவே சர்வசிரேஷ்ட ஸ்திதியாகும். இதற்காக நாம் அடிக்கடி அஷரீரி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். நாம் சப்தங்களில் வருவதையும் நியமபூர்வமாக்க வேண்டும். மனிதர்கள் தனது வார்த்தைகளையே கட்டுப்படுத்தவில்லை என்றால் உலகினை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? எனவே நாம் சப்தங்களை கடந்த நிலைக்கு செல்ல வேண்டும். இரண்டாவதாக, இதற்கு நாம் அதிக பயிற்சி செய்வதும் அவசியமாகும். அடிக்கடி பயிற்சி செய்வதனால் எந்த ஒரு கடினமான விஷயமும் சகஜமானதாகிவிடும். நாம் அடிக்கடி பரந்தாமத்தில் சிவபாபாவின் தேஜஸான மகா ஜோதி ஸ்வரூபத்தினை பார்த்து கொண்டிருப்போம். மிகவும் தெளிவாக தென்பட வேண்டும். நமக்கு வேறு எதுவும் தென்படக்கூடாது. கூடவே உள்நோக்கு முகமாக இருக்க வேண்டும். சிறிது நேரம் மௌனத்தின் பயிற்சி செய்யலாம். முடிந்தால் ஒரு சில நாட்கள் வரை கூட மௌனத்தினை கடைபிடிக்கலாம். அப்படி இந்த பயிற்சி செய்தால் மிக சரளமானதாகிவிடும். வாருங்கள், நாம் சப்தங்களை கடந்த நிலை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வோம். சப்தங்களில் வருவது, மற்றவர்களுக்கு வாணி கூறுவது, சப்தங்களின் ஆனந்தத்தில் நம்மால் இருக்க முடிகிறது. ஆனால் நாம் சப்தங்களை கடந்த நிலையில் இருப்பதில் நமக்கு முக்கியமாக ஆர்வம் இருக்க வேண்டும். பரந்தாமத்தில் இருக்கும்போது தலைவலி உருவாகுவது போன்று சிலருக்கு அனுபவம் ஏற்படலாம். அப்படி ஸ்ட்ரெயின் ஏற்படுவது, தலைவலி உருவாகுகிறது போன்ற உணர்வு ஏற்படுவதற்கு அதிகமான வீணான விஷயங்களின் சிந்தனையே காரணமாகும். இதனால் பிரெயினினுடைய எனர்ஜி அழிந்து விடுகிறது. எனவே ஒருமுகப்பாடு ஏற்படுவதில்லை. ஏனெனில் ஒருமுகப்பாட்டிற்கு பிரெயினிற்கு சக்தி அவசியமாகின்றது. ஒருவேளை பிரெயின் பலமற்றதாக இருக்கின்றது எனில் அதிக நேரம் ஒருமுகப்பாடு ஏற்பட முடியாது. எனவே மனோ தத்துவ விஞ்ஞானிகள் மனிதர்களை பற்றிய சர்வே செய்து எந்த ஒரு மனித ரூபமும் 10 நிமிடங்களுக்கு மேலாக மனதினை ஒருமுகப்படுத்த முடியாது என்று கூறுகின்றார்கள். ஆனால் பவித்திரமான சிரேஷ்ட யோகிகள் நீண்ட நேரம் மன ஒருமுகப்பாட்டுடன் இருக்க முடியும். ஏனெனில் அவர்களுடைய புத்தி பவித்திரமாக இருப்பதினால் பெரும்பாலும் நிலையானதாக, ஆற்றல் மிக்கதாக, ஸ்ட்ராங்காக ஆகிவிடுகிறது. நாம் தனது தூய்மையையும் அதிகப்படுத்துவதன் மூலம் சப்தங்களை கடந்த நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏனெனில் அது முழுமையாக தூய்மையாக நமது வசிப்பிடமாகும். பாபாவும் பவித்திர கடலாவார். எனவே மிக நன்றாக தூய்மையான ஆத்மாக்களால் மட்டுமே அங்கு மனம் புத்தியை ஸ்திரப்படுத்த முடியும். நாம் பவித்திரதாவினை பற்றி அநேக விஷயங்களை பேசியுள்ளோம். வீணான எண்ணங்களில் நமது தூய்மையின் சக்தி அழிந்துவிடக்கூடாது என்பதில் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். சாதாரண எண்ணங்கள் கூட நமது ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை பலவீனமாக்கி விடக்கூடாது. எனவே முழு நாளும் அடிக்கடி நாம் ஒரே பயிற்சி செய்து கொண்டிருப்போம். இந்த தேகம் வேறு, நான் ஆத்மா வேறு. ஆத்மாவின் சொரூபம் இந்த தேகத்தில் தெளிவாக தென்பட வேண்டும். இந்த பயிற்சி சகஜமானதாக இருந்தால் இரண்டாவது பயிற்சியும் சகஜமானதாகிவிடும். பரந்தாமத்தில் பாபாவினுடைய சொரூபத்தின் மீது புத்தியினை ஈடுபடுத்த வேண்டும். அடிக்கடி அஷரீரியாகி பரந்தாமத்தில் சர்வ சக்திவானுடைய சொரூபத்தினை பார்த்து கொண்டிருப்போம். காரியங்கள் செய்து கொண்டே 10 செகண்டில் செய்யலாம். முழு நாளில் ஆனால் 50 முறையாவது செய்ய வேண்டும். அப்பொழுது மாலை நேரத்தில் அனுபவங்களின் சுரங்கம் ஆகிவிடுவோம். ஓம்
சாந்தி.